நான் தான் ஓங்காரம். இவ்வுலக வாழ்க்கையில் துன்பம் என்ற பயங்கர அலை வீசும்போது ஒவ்வொரு கணமும் சூறாவளியானது நம்மை மூழ்கடித்து மரணத்தை தருவதற்கு தயாராக இருக்கும். நிராசை என்ற ஆழ்கடல் நம்மை விழுங்கிவிட முயற்சி செய்து கொண்டே இருக்கும். அப்போது பிராணிகள் என்னை மனதில் தியானித்தால் நான் அவர்களுக்கு நல்வழி காட்டுவேன். நான் தான் ஓங்காரம். அந்த புனித லிங்கத்தின் அருகில் ஒரு மானை வேட்டையாட சிவப்பா அம்பு எய்கிறார். ஆனால் அது சிவலிங்கத்தின் வலது கண்ணில் பாய்கிறது. அந்த கண்ணிலிருந்து இரத்தம் பெருக்கடிக்கிறது. அருகிலிருந்து ஒரு நாகம் சிவப்பாவை தீண்டி விடுகிறது. அப்போது கண்ணப்பன் அங்கு வருகிறான். அந்த சிவலிங்கத்தின் கண்ணிலிருந்து இரத்தம் வருவதைக் கண்டு அதிர்ச்சி அடைகிறான். இந்த நிகழ்ச்சியால் ஸ்ரீஹரி விஷ்ணுவும் அதிர்ச்சி அடைகிறார். திடீரென்று என்னாயிற்று சுவாமி? நடக்காதது நடந்துவிட்டது தேவி. தேவாதி தேவன் மகாதேவனின் கண்ணிலிருந்து ரத்தம் பெருக்கெடுத்துள்ளது. இது நன்மைக்கான அடையாளம் அல்ல. நிச்சயமாக ஏதோ தீங்கு நடக்கப் போகிறது. நல்லதை விட தீமையே அதிகம் நடக்கிறது. இனி என்ன நடக்கும்? தேவி, இது கடும் சோதனை நேரம். சிவபக்தியில் மூழ்கிய ஒரு பரமபக்தன் இத்துன்பத்தை முடித்து வைப்பான். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய, 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 ஓம் நமச்சிவாய. சிவனின் கண்ணிலிருந்து ரத்தமா? கண்ணப்பரே, கண்ணப்பரே, என்ன செய்து விட்டீர்கள்? என்ன செய்தீர்கள்? ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. தங்களது கைகளால் கண்ணை தோண்டி எடுத்தீர்களா? என்ன செய்து விட்டீர்கள் கண்ணப்பரே? யார்? வேணியா? வந்து விட்டாயா? வா, எனது துன்பத்தில் பங்கெடுத்துக்கொள். மனச்சுமை குறையும். வேணி, பார், நம் இறைவன் சிவசங்கரனின் கண் குணமாகிவிட்டது. அதிலிருந்து ஜோதி எழுகிறது. கண்டாயா வேணி, கண்டாயா? ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. வேணி, கண்டாயா? இறைவன் சிவனின் கண் குணமாகிவிட்டது. கண்டேன் கண்ணப்பரே, அதை கண்டேன். இப்போது தங்கள் கண் என்னவாகும் கண்ணப்பரே? என்னவாகும்? ஒன்றுமில்லை. கேள். ஒரு கண் போதாதா இந்த ஜகத்தை காண்பதற்கு? ஒரு கண் ஊனமானதால் எனக்கு எந்த கவலையும் இல்லை. இறைவனுக்கு எனது ஒரு கண்ணை அளித்ததில் கிடைத்த ஆனந்தம் மிக அற்புதமானது, மிக பெரியது. அதோடு வேணி, எனது இந்த ஒரு கண் மூலம் எம்பெருமான் இறைவன் சிவனை காணும் சுகமும் கிடைத்துக் கொண்டிருக்குமே. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அட கண்ணப்பா,
இது எவ்வாறு நடந்தது? உனக்கு என்னாகிவிட்டது கண்ணப்பா? தங்களுக்கு என்ன ஆகிவிட்டது இறைவா? பிரம்மதேவரே, திடீரென்று இந்த வெடி சத்தம் எங்கிருந்து வருகிறது? இந்த தீப்பொறிகள் என்ன? இது சிவனின் திருவிளையாடல் தேவி. இது ஒரு பரம பக்தரை சோதிக்கும் சோதனை காலம் என்று எனக்கு தோன்றுகிறது. மகனே கணேசா! மகனே கணேசா! விரைவில் வா! மகனே கணேசா, உனது தந்தை ஆபத்தில் இருக்கிறார். தாயே, இது அவரது திருவிளையாடல். வாருங்கள், நாம் சென்று பார்க்கலாம். தங்களுக்கு என்னாகிவிட்டது? என்னாகிவிட்டது பரம்பொருளே? ஏன் இவ்வாறு நடக்கிறது? தங்கள் மறுகண்ணில் இருந்தும் ரத்தம் வழிகிறதே. இந்த பாவி தங்களை பார்வையற்றவனாக காண முடியாது. இறைவா, இவைகளை எல்லாம் காண இன்னொரு கண் இருந்துதான் என்ன பயன்? இல்லை, இது நடக்கக்கூடாது. இது நடக்கவே கூடாது. ஒரு பக்தனின் பார்வையில் இறைவன் பார்வையற்றவராக இருப்பதா? இது நடக்கக்கூடாது. இது நடக்கவே கூடாது. வேணி, 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 எனக்கு உதவி செய். கூறுங்கள் கண்ணப்பரே, என்ன செய்ய வேண்டும்? வேணி, எனது இறைவன் துன்புறுகிறார். இவரது துன்பத்தை என்னால் சகித்துக் கொள்ள முடியாது. கண்ணப்பரே! நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. வேணி, இந்த பார்வையற்றவனுக்கு உதவி செய்வேணி. கண்ணப்பரே, என்ன செய்து விட்டீர்கள்? கண்ணப்பரே, என்ன செய்தீர்கள்? கண்ணப்பன் இறைவன் சிவனுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வான். அதோடு வேணியும் கண்ணப்பனுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வாள். வேணி, எனது இடது கண்ணை இறைவன் சிவனுக்கு அர்ப்பணித்து அவர் இழந்த பார்வையை மீண்டும் பெறச் செய். இதை செய்துவிடு. விரைவில் செய்வேணி, விரைவில் செய். இறைவன் சிவனின் துன்பத்திற்கு மூல காரணமானவன் நான் தான் பாவி. விரைவில் செய்வேணி. பார்வதி பரமேஸ்வராய் நமோ நமः. ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. சுவாமி,
நமச்சிவாய. இந்த திருவிளையாடலை முடித்துக் கொள்ளுங்கள் சுவாமி. ஓம் அன்னை பார்வதியா? நமச்சிவாய. கணேசரா, பிரபு பிரபு, தாய் பார்வதியா? கணேசரா? ஜெய் கணேஷ், ஜெய் கணேஷ். பிரபு பிரபு பிரபு, எனது கண்ணப்பரின் கண்களை மீட்டுக் கொடுங்கள். அவர் இரு கண்களையும் இழந்து எவ்வாறு வாழ முடியும்? அருள் செய்யுங்கள் பிரபு, அவரது கண்களை மீட்டு தாருங்கள். வேணி, கவலை வேண்டாம். இது இறைவன் செய்யும் சோதனைதான். தனது பக்தர்களை என்றும் சுகமாக வைப்பதற்காக இறைவன் சிவன் இவ்வாறான திருவிளையாடல்களை நடத்துகிறார். சற்று பொறுமையாக இரு, அனைத்தும் நன்மையில்தான் முடியும். எங்கே எங்கே எங்கே? வணங்குகிறோம் இறைவா. இறைவா, பரம்பொருளே, கண்ணிழந்து நான் எவ்வாறு இறைவனை தரிசிப்பேன்? வேணி, எவ்வாறு தரிசிப்பேன்? கண்ணப்பரே, வேணி, நான் எவ்வாறு இறைவனை தரிசிப்பேன்? எவ்வாறு இறைவனை தரிசிப்பேன்? நீ தன்னியன் கண்ணப்பா, உனது பக்தி மிக சிறந்தது. பகவானே, பரம்பொருளே, வணங்குகிறேன். தாயே, தாயே பார்வதி, வணங்குகிறேன். ஜெய் கணேசா, ஜெய் கணேசா. பரமேஸ்வரா, பிரபு, பரம்பொருளே, தங்களை வணங்குகிறேன். எழுந்திரு கண்ணப்பா. நீ ஒரு சிறந்த பக்தன். ஒரு பக்தன் தனது தெய்வத்தின் துன்பத்தை தனது துன்பமாக நினைத்து அதை நிவர்த்தி செய்ய தன்னையே ஈந்து விட்டால் அந்த பக்தன் என்றென்றைக்கும் மிகச்சிறந்த பக்தன் என்று கருதப்படுவார். நீங்கள் இருவருமே பல ஜென்மங்களாக என்னை ஆராதனை செய்தீர்கள். எனவே நீங்கள் இருவரும் சிவலோகம் வர தகுதி பெற்றீர்கள். நீங்கள் மிகச்சிறந்த பக்தர்கள். இன்று முதல் நீங்கள் சிவகணங்களில் ஒன்றாகி விடுவீர்கள். வாழ்க பரமேஸ்வரா, வாழ்க. இது எங்கள் பெரும் பாக்கியம். பிரபு. எம்பெருமான் பரமேஸ்வரன் வாழ்க. அன்னை பார்வதி வாழ்க! பார்வதி மைந்தன் ஸ்ரீ கணேசன் வாழ்க. இனி கைலை செல்வோம். இறைவன் பரமேஸ்வரன் வாழ்க. அன்னை பார்வதி வாழ்க. சிவபார்வதி மைந்தன் ஸ்ரீ கணேசன் வாழ்க. நந்தி, ஆணையிடுங்கள் பிரபு. அணை இல்லை, யோசிக்க வேண்டும். கூறுங்கள் தேவாதி தேவா, மகாதேவா.
இவர்களைக் கண்டு நீ ஆச்சரியப்படுகிறாயா? இவர்களும் சிவகணங்கள் தான். இவர்களை இதற்கு முன் கண்டதே இல்லை பிரபு. இவர்களுக்கு சிவலோக பதவி இப்போது கிடைத்தது. இதற்கு முன் எவ்வாறு கண்டிருக்க முடியும்? இது கண்ணப்பன், அவள் வேணி. பல ஜன்மங்களாக இருவரும் சேர்ந்திருந்தனர். ஒவ்வொரு ஜென்மத்திலும் இருவரும் சிறந்த சிவபக்தராக இருந்தனர். இந்த ஜென்மத்தில் கண்ணப்பன் பக்தியின் உச்சநிலைக்கே போய்விட்டான். அதனால் தான் சிவலோகத்திற்கு வந்துவிட்டார். இவர்கள் இருவரும் சிவகணங்களில் ஒன்றாக இங்கே இருப்பார்கள். இவர்களை வரவேற்க வேண்டும் நந்தி. பக்தரே, தாங்கள் கைலைக்கு வர வேண்டும். சிவகணங்களே, இவர் கண்ணப்பர், அவள் வேணி. நம்மைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் சிறந்த சிவபக்தியினால் சிவகணங்களில் ஒன்றானார்கள். கைலையில் கண்ணப்பரையும் வேணியையும் வரவேற்கிறோம். இவை அனைத்தும் இறைவன் சிவனின் அருள்தான். எம்பெருமான் இறைவன் சிவசங்கரன் வாழ்க! இறைவன் பரமேஸ்வரன் வாழ்க! அன்னை பார்வதி வாழ்க! கணநாதன் ஸ்ரீ கணேசன் வாழ்க! சிவபக்தரின் இந்த அற்புத கதையை கேட்டு நாங்கள் பேறு பெற்றோம் பிரபு. சிவபக்தர் கண்ணப்பரே, தங்களது சிவபக்தியால் நீங்கள் அழியா புகழ் பெற்று விட்டீர்கள். உங்கள் இருவருக்குமே நாரதனின் பணிவான வணக்கங்கள். தாங்கள் மிகவும் பெரியவர் தேவரிஷி. தாங்கள் எங்கள் வணக்கத்திற்கு உரியவர். நாரதா, இந்த சிவபக்தர்களின் கதையை நீ கேட்டாய். பக்தியின் காரணத்தால் பக்தர் பேறு பெறுவார் என்பதையும் நீ நன்கு அறிந்து கொண்டாய். ஆம் இறைவா, இந்த இரு சிவபக்தர்களின் கதையினால் ஒன்று தெளிவாகிவிட்டது. மாபெரும் ஸ்தானத்தை பெறுவதற்கு உயர்ந்த எண்ணம், உயர்ந்த செயல்களுடன் கூடவே மிக உயர்ந்த சிவபக்தியும் தேவைப்படுகிறது. இந்த பெரும் உண்மையை ஏற்றுக்கொண்டால் நாரதா, ஒரு தலையாய கடமையை நீ செய். இந்த முழு ஜகத்திற்கும் செய்தியை கூறு. உண்மையான பக்தியினால் பக்தர்கள் தமது துன்பங்கள் அனைத்தும் விலகப் பெற்று ஜனன மரண பந்தத்திலிருந்து விடுபடுவார்கள். இறைவா, நாரதன் வேறு என்னதான் செய்கிறான்? தனது வாழ்வையும் நேரத்தையும் மற்றவர்களுக்கு முக்தியின் வழியை காட்டுவதில் தான் செலவிட்டு வருகிறான். எதிர்காலத்திலும் இதில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவான். நான் தங்களது செய்தியை எடுத்துச் செல்கிறேன். நாராயண நாராயண. மூவுலக நாதன் இறைவன் சிவசங்கரன் வாழ்க! எம்பெருமான் இறைவன் பரமேஸ்வரன் வாழ்க! எல்லாம் வல்ல இறைவன் சிவனின் அருளால் பணிவான குணம் கொண்ட கண்ணப்பனுக்கும் வேணிக்கும் உயர்ந்த சிவலோக பதவி கிடைக்கிறது. அவர் அருளினால் தான் கர்வம் கொண்டோரின் கர்வமும் போகிறது. கர்வமானது ஒருவரின் தலைக்கேறி பேசத் தொடங்கினால் அந்த ஒலி எதிர்காலத்தில் அவரை அழிவை நோக்கி அழைத்துச் செல்கிறது. இவ்வாறான கதைதான் வத்ச தேசத்து ராஜகுமாரி சுமதிக்கும் ஏற்பட்டது. அவள் தன்னையே எந்த ஆடவனையும் விட பெரிய வீராங்கனையாக நினைத்துக் கொண்டாள். வத்ச தேசத்தின் குலக்கொழுந்து வெற்றி பல கொண்ட மக்கள் நலம் நாடும் இளவரசர் சுமதி வாழ்க! 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 வரவேண்டும் இளவரசர் சுமதி. வத்ச தேசத்து அரசவைக்கு உங்களை வரவேற்கிறேன். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. வத்ச தேசத்து கோழை இளவரசன் மரகத சேனனை தோற்கடித்து விதர்ப்ப தேசத்து தலைநகரத்தில் வத்ச தேசத்தின் கொடியை பறக்க விட்டு வந்திருப்பாய். தாங்கள் எனக்கு இந்த பதவியை பரிசாக அளிக்கவில்லை தந்தையே. அதை நான் என்னுடைய வீரத்தால் பராக்கிரமத்தால் பெற்றுக்கொண்டேன். விதர்பா என்ன, இன்று முழு பாரத கண்டத்தில் எந்த ஒரு வீரமுள்ள ஆடவனும் என்னுடன் போரிட்டு வெல்ல முடியாது. வத்ச தேசத்தின் இளவரசர் சுமதியின் பெயரை கேட்டதும்
பெரிய பெரிய வீரர்கள் தொடை நடுங்க ஆரம்பித்து விடுவார்கள். அவர்களது பயம் அவர்களை மாபெரும் கோழைகளாக்கி விடுகிறது. இதே நிலைதான் விதர்ப நாட்டின் மரகத சேனனுக்கும். எனது தாக்குதலுக்கு பயந்து போர்க்களத்தை விட்டு ஓடியே போய்விட்டான். உன்னை கண்டு பெருமைப்படுகிறேன் இளவரசே. வத்ச தேசத்தின் மக்கள் அனைவரும் நமது வெற்றியால் மகிழ்கிறார்கள். கூறுங்கள், வீரனை வென்ற வீராங்கனை இளவரசர் சுமதி வாழ்க வாழ்க வாழ்க! சபையோர்களே, இறைவன் எனக்கு ராஜகுமாரனை அளிக்கவில்லை. அதற்காக எனக்கு வருத்தமும் இல்லை. ஏனென்றால் இளவரசர் சுமதி ஒரு மகனை விட அதிகமாக நமது வத்ச தேசத்தின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளாள். தாங்கள் கூறுவது உண்மைதான் அரசே. உங்கள் அனைவருக்கும் தெரியும், நான் எந்த ஆடவனையும் என்னை விட சிறந்தவனாக நினைத்ததில்லை. ஒரு பெண் நினைத்தால் ஒரு ஆடவனின் மாபெரும் மமதையை ஒரு நொடியில் சின்னாபின்னமாக்க முடியும். ஆண்களை விட பெண்களுக்கே வலிமை என நிலைநாட்டி வீரத்தை நிரூபித்தும் விட்டேன். யுத்த களத்தில் ஒரு ஆடவனை விட வலிமை வாய்ந்தவள். எந்த ஒரு ஆடவனும் இளவரசர் சுமதியுடன் மோதினால் அவனை சுக்கு நூறாக்கி விடுவேன். மாபெரும் வீராங்கனை இளவரசர் சுமதி வாழ்க வாழ்க! நிறுத்துங்கள், நிறுத்துங்கள் இந்த வாழ்த்து கோஷத்தை. அரசே, எச்சரிக்கை செய்கிறேன், இந்த கோஷத்தை நிறுத்துங்கள். இந்த வாழ்த்து கோஷமானது இளவரசி சுமதியின் அழிவுக்கு இதுவே காரணமாகலாம். அரசே, இந்த வாழ்த்து கோஷமானது இளவரசியின் கர்வத்தை அதிகமாக்கிவிடும். இதுவே அவளை பேரழிவுக்கு அழைத்துச் செல்லும். ராஜகுரு துர்ஜடி, தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? என்ன இது? ராஜகுரு துர்ஜட்டியின் மதி மழுங்கி விட்டதா? நமது எதிரி யாரோ இவரை நமக்கு எதிராக தூண்டியுள்ளான். சிறியவள் என்ற மரியாதையுடன் பேச கற்றுக்கொள் ராஜகுமாரி. சிவபக்தன் துர்ஜடியின் மதி ஆற்றலை இந்த தேசமே அறியும். நான் உனக்கு போர்க்கலையையும் அரசியலையும் கற்பித்தவன், மறந்து விடாதே. இப்போது என்னை அவமதிக்க நினைக்கிறாயா? எமது அற்புதமான அறிவை மட்டமாக எடை போடுகிறாயா? அவ்வாறுதான் ராஜகுரு துர்ஜட்டி மதி மழுங்கியது மட்டுமல்ல, குழம்பியும் விட்டது. ஒரு ராஜகுரு தனது ராஜகுமாரனை இழுத்து பேசிவிட்டால், அவனது அரசவையில் அவமானம் செய்துவிட்டால், பிறகு அறிந்து கொள்ளுங்கள் அவருடைய மதி மழுங்கி போய்விட்டது என்று. இப்போது அறிவு மட்டுமல்ல, தங்களது நிஷ்டையும் சந்தேகத்திற்கு இடமளிக்கிறது. எங்கள் உப்பை தின்றுவிட்டு எங்களுக்கே நம்பிக்கை துரோகமா? சுமதி, உன் நாவை அடக்கி பேசு. இல்லை என்றால் முடிவு விபரீதமாக இருக்கும். சாந்தமாக இருங்கள் ராஜகுரு, சாந்தமாக இருங்கள். மகளே, சற்று பொறுமையாக பேசு. ராஜகுருவை எதிர்த்து பேசுவது சரியல்ல. பொறுமையை சோதிப்பவர் இவர்தான். ஆச்சரியம்தான், தாங்கள் இளவரசரை ஏன் இவ்வாறு அவமானம் செய்கிறீர்கள்? நான் தங்கள் இடத்தில் இருந்தால் இதற்குள் துர்ஜட்டியை சிறையில் தள்ளி காவலில் வைத்திருப்பேன். இல்லை என்றால் இவரது சிரம் உடலில் இருந்து கொய்யப்பட்டு மண்ணில் உருண்டோடு இருக்கும். உன் வாளுக்கு பயந்தோடும் கோழை நான் இல்லை சுமதி. நான் என் இன்னுயிரையும் விட நீதி, நியாயம், மதிப்பை எதிர்பார்க்கிறேன். உனது பொய்யான வீரத்தை நிலைநாட்ட மட்டும் விருப்பம் இருந்தால் உன் வாளை எடு. என் சிரத்தை உடலில் இருந்து கொய்து எரி. இப்போது உன் பேரழிவை காணவே நான் விரும்புகிறேன். எனது கோபத்தை இன்னும் அதிகமாக்காதீர்கள். இப்போது இங்கிருந்து சென்று விடுங்கள். நீ என்னை அவமானம் செய்து இந்த ராஜகுரு பதவியை விட்டுவிடும்படி பலவந்தப்படுத்தி இருக்கிறாய் சுமதி. நான் இப்போதே மகாராஜா பத்ரசேனனின் மூலம் பெற்ற ராஜகுரு பதவியை தியாகம் செய்கிறேன். இன்று முதல் இந்த அரசவை திசையில் தலை வைத்து படுக்க மாட்டேன். மகாராஜா பத்ரசேனரே, சுமதியை கொண்டாடி நீங்கள் உங்களது அழிவை பக்கம் அழைத்துள்ளீர்கள். இப்போது செல்லும் முன் தங்களை எச்சரிப்பதை எனது புனித கடமையாக நினைக்கிறேன். ஆண்மகனைப் போல ஆடை அணிந்து கொள்வதால் மட்டும் ஒரு பெண்ணானவள் ஆண்மகனாக முடியாது. ஒரு பெண் தனது நாணத்தையும் மரியாதையையும் விட்டுவிட்டால்
பெற்ற தந்தையையும் கணவனையும் அவமானம் செய்பவளாகிறாள். இப்போதும் நேரம் உள்ளது சுமதி. அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பை மறந்து விடாதே. நீ குலம் காக்கும் பெண் என்பதை நிலைநாட்டி காட்டு. போதும் போதும், நிறுத்துங்கள். தந்தையே, துர்ஜடியிடம் கூறுங்கள் இந்த இடத்திலிருந்து செல்வதற்கு. இல்லை என்றால் இவரை கொல்லும் பாவத்தை நான் சுமக்க வேண்டும். இனி உனது அழிவு சர்வ நிச்சயம் ராஜகுமாரி. இப்போதே செல்கிறேன், நிரந்தரமாக செல்கிறேன். இச்சபையை விட்டு இப்போதே செல்கிறேன். சுமதி, இப்பொழுது நடந்தது எதுவுமே சரியல்ல. நடந்தது அனைத்தும் நல்லதுதான் மகாராஜா. ஒரு துரோகி மமதை கொண்டவரிடமிருந்து தங்களது அரசவை விடுதலை பெற்றது. துர்ஜடியின் அதிர்ஷ்டத்தால் அவர் உயிருடன் திரும்பிச் சென்றார். இளவரசர் வஜ்ரசேனரே, இந்த அடர்ந்த காட்டில் வேட்டையாட எந்த மிருகமும் தென்படவில்லை. நானும் அதைத்தான் பார்க்கிறேன். இன்று நம்மால் வேட்டையாட முடியவில்லை. நமது நேரம் அனைத்தும் அலைந்து திரிவதில் வீணாகிவிட்டது. நான் அறிந்த வரையில் பெரிய மிருகங்கள் அதிகமாக தென்படுவதில்லையாம். நாம் பெரிய மிருகங்களைத்தான் வேட்டையாட வேண்டும் என விரும்புகிறேன். சிறிய மிருகங்களை கொல்வது நம் வீரத்திற்கு அழகல்ல. உண்மைதான் இளவரசே. நாம் சிறிது நேரம் ஓய்வெடுப்பது மிகவும் அவசியம். நமது வீரர்களும் தாகமாக இருக்கிறார்கள். ஓம் மகாருத்ராய ஸ்வாஹா. அதோ பாருங்கள், அங்கு ஒரு ஆசிரமம் தெரிகிறது. அங்கு தண்ணீர் கிடைக்கலாம், சிறிது ஓய்வும் எடுக்கலாம். ஓம் மகாருத்ராய ஸ்வாஹா. ஓம் மகாருத்ராய ஸ்வாஹா. இளவரசே, அங்கு செல்ல வேண்டாம். அந்த ஆசிரமம் நமது கொடிய எதிரியான பத்ரிசேனனின் ராஜகுரு துர்ஜட்டியினுடையது. நான் ஏற்கனவே அங்கு சென்று அவமானப்பட்டு வந்தேன். ராஜகுரு துர்ஜட்டி மிகவும் கோபம் கொண்டவர். ராஜகுரு துர்ஜடியின் பெயரை சிறு வயதிலேயே கேள்விப்பட்டுள்ளேன். போர்க்கலையிலும் மற்றும் அரசியலிலும் கூட இவருக்கு நிகரானவர் எவருமே இல்லை. ஞாபகம் இருக்கிறது, எனது தந்தை ஒரு முறை என்னை இவரிடம் அழைத்து வந்தார், என்னை சிஷ்யனாக்க. ஆனால் எதிரியின் மகனை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். பிறகு அவரது ஆசிரமத்திற்கு செல்வது சிறந்ததாக இருக்காது. அவர் நமது எதிரியின் ராஜகுருதான், ஆனால் நமது எதிரி இல்லையே. இவ்வாறு பெரும் ஞானமுள்ள குரு விருந்தினர்களை என்றும் அவமதிக்க மாட்டார். வாருங்கள். மகாதேவா, தேவாதி தேவா, உம்முடைய பக்தனுக்கு மாபெரும் அவமானம். இந்த இகழ்ச்சி இதற்கு முன் ஏற்பட்டதே இல்லை. அந்த கர்வம் பிடித்த இளவரசி மதிப்பு மரியாதைகளை எல்லாம் மறந்துவிட்டு எம்மை கொல்வதற்காக வாளை எடுத்தாள். உமது பேரருளால் மகாதேவா, நான் இங்கு உயிரோடு திரும்பி வந்தேன். தாங்கள் அருள் செய்யுங்கள் பரமேஸ்வரா. எனது துடித்து துவழும் இதயம் சாந்தமடைய வேண்டும். தாங்கள் ஒரு வழி செய்ய வேண்டும் இறைவா. அந்த துஷ்ட சுமதிக்கு அவள் தவறுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும். அவ்வாறு நடக்கின்ற வரையிலும் பரமேஸ்வரா, எனது துடிதுடிக்கும் இதயம்
இந்த வேள்வி குண்டத்தின் நெருப்பு போல் எரிந்து கொண்டிருக்கும். வணக்கம் குருதேவா. யார் நீ? இங்கு வந்த நோக்கம் என்ன? உங்களை இங்கு வத்ச தேசத்தின் ராஜகுமாரி சுமத்திதான் அனுப்பி வைத்தாளா? குருதேவா, தாங்கள் இன்னும் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. சில காலம் முன்பு என் தந்தையுடன் கூட தங்கள் சீடனாக இருக்க வந்தேன். தங்களது மிகப்பெரிய அறிவை அனைவரும் மிகவும் போற்றுகின்றனர். தங்கள் அறிவிற்கு நான் யார் என்பது கூட எட்டவில்லையா? நீ தசங்க தேசத்து மகாராஜா சித்ராங்கதனின் மகன் வஜ்ரசேனன் தானே? அதாவது மகாராஜா பத்ரசேனரின் பரம வைரி சித்ராங்கதனின் மகன். சரி, இதை கூறு. இப்போது நீ இங்கு வந்த நோக்கம் என்ன? எதற்காக வந்தாய்? தங்களது சிஷ்யனாக இருப்பதற்குத்தான். நீ மறந்து விட்டாயா? உன்னை சிஷ்யனாக அன்றே ஏற்க மறுத்து விட்டேனே. காலத்துடன் கூட முடிவும் மாறும் குருதேவரே. நான் தங்களது சீடரான பத்ரசேனரின் எதிரியின் மகன். ஆயினும் தங்களிடம் சிஷ்யனாக இருக்க வந்துள்ளேன் குருதேவா. குரு சிஷ்யனுக்கு இடையில் பகைமை உணர்வு எப்படி? வஜ்ரசேனா, இப்போது நான் வத்ச தேசத்து ராஜகுரு இல்லை. எனக்கும் அவர்களுக்கும் இடையில் புதிய பகை உணர்வு ஏற்பட்டு விட்டது. ராஜா பத்ரசேனரின் எதிரியும் என் எதிரி அல்ல. அதாவது நிலைமை இன்று மாறிவிட்டதா? இப்போது நான் தங்கள் எதிரியின் மகன் இல்லையா? தங்களை விட இந்த உண்மையை வேறு எவர் அறிவார்? எதிரிக்கு எதிரி நண்பனாவான். இனி என்னை சிஷ்யனாக்கிக் கொள்வதில் தடையொன்றும் இருக்காதே. வஜ்ரசேனா, அன்போடு என்னை குருதேவா என்று அழைக்கிறாய். இப்போதே நான் உன்னை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்கிறேன். நான் தன்னியனானேன். என் வாழ்வு பேறு பெற்றது. விதியின் செயலை கண்டீர்களா? நான் தக்க தருணத்தில் தங்களிடம் வந்து சேர்ந்தேன். இது சத்திய வாக்கு வஜ்ரசேனா. தக்க தருணத்தில் என்னிடம் வந்தாய். ஆயினும் உன்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளும் முன் எமது விருப்பம் ஒன்றை நீ நிறைவேற்ற வேண்டும். தங்களது மன விருப்பத்தை நிறைவேற்றுவது எனக்கு கிடைத்த பாக்கியம். ஆணையிடுங்கள் குருதேவா. தங்களது விருப்பம் என்ன? வத்ச தேசத்து கர்வம் பிடித்த ராஜகுமாரி சுமதியை நீ உனது பராக்கிரமத்தால் தோற்கடித்து அவளை என் காலடியில் கிடத்த வேண்டும். தங்கள் காலடியில் கிடத்த வேண்டுமா? அதாவது தங்களை அவமதித்தாளா? நீ மிக்க மதி கொண்டவன் வஜ்ரசேனா. ஆகையால் எனது சிஷ்யனாகும் தகுதியை பெறுகிறாய். தங்களை அவமதித்தவளை தங்கள் காலடியில் கிடத்துவது சிஷ்யன் என்ற முறையில் தலையாய கடமை. இப்போதே முறைப்படி சிஷ்யனாக்கிக் கொள்கிறேன். வா. அம்மையப்பன் முன்னிலையில் கரங்கூப்பி அமர்ந்து கொள். நான் கூறுவதை கேட்டு உறுதியேடு. நான் தசங்க தேசத்து இளவரசன் வஜ்ரசேனன். நான் தசாக தேசத்தின் இளவரசன் வஜ்ரசேனன். எம்பெருமான் இறைவன் பெயரால் உறுதியெடுக்கிறேன். மிகவும் பணிவுடன் மிகவும் நேர்மையுடன் நடந்து குரு துர்ஜடியின் சிஷ்யனாக இருக்க சம்மதிக்கிறேன். சிவபெருமான் இறைவன் பெயரால் உறுதியெடுக்கிறேன். மிகவும் பணிவுடன் மிகவும் நேர்மையுடன் நடந்து குரு துர்ஜடியின் சிஷ்யனாக இருக்க சம்மதிக்கிறேன். நான் அவர் மீது சதா மதிப்புடன் இருப்பேன். அவருடைய ஆணையை எனது கடமையாக நிறைவேற்றி வைப்பேன். நான் அவர் மீது சதா மதிப்புடன் இருப்பேன். அவருடைய ஆணையை எனது கடமையாக நிறைவேற்றி வைப்பேன். வெற்றி உனதே. இறைவன் சிவன் உனக்கு அருள் செய்வாராக. நீ எமக்கு தகுதியான சிஷ்யனாவாய். நான் மனப்பூர்வமாக நன்றி கூறுகிறேன் குருதேவா. நான் கனவில் கூட நினைக்கவில்லை எனது பலகால விருப்பம் இன்று நிறைவேறும் என்று.
நான் தன்னியனானேன். இங்கிருந்து வடதிசையில் 10 யோஜனை தூரமதில் சுமதியின் பாசறை இருக்கிறது. அங்குதான் அந்த கர்வம் பிடித்தவள் பயிற்சி செய்கிறாள். இதை பற்றி நன்றாக அறிவாய். மகாராஜா பத்ரசேனர் பெரும் அரசு பொறுப்பை அளித்திருக்கிறார். அவள் பெண்ணாக இருந்தும் தன்னை ஆண் மகனை விட மேலாக நினைக்கிறாள். இதை பற்றி நானும் கேள்விப்பட்டுள்ளேன். அவளை தோற்கடிக்கவும் நினைத்தேன். வாய்ப்புக்காகத்தான் காத்திருந்தேன். இன்று அந்த வாய்ப்பு கிட்டிவிட்டது. வஜ்ரசேனன் தங்களுக்கு உறுதி கூறுகிறேன். உங்களது விருப்பத்தை அதிவிரைவில் நிறைவேற்றி காட்டுகிறேன். வா வருணா. செல்வோம் இளவரசே. வணக்கம் குருதேவா. வெற்றி உமதே. எனது பழிவாங்கும் எண்ணம் நிறைவேறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஓம் நமச்சிவாய. 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 பதி பரமேஸ்வராய நமோ நமः. இன்று எனது இறைவன் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறாரே. முக்கியமான விஷயமா? தேவி, இன்று தியானம் கலைந்ததும் நீ மகிழ்வோடு இருப்பதை கண்டேன். இல்லையெனில் எப்பொழுதுமே நீ என் முன்னால் கவலையுடனே இருந்துள்ளாய். நான் செய்த பாக்கியம். இன்று தங்களது அருட்பார்வை எனக்கு கிடைத்துள்ளது. மகிழ்ச்சியான இந்த சுபவேளையில் எனது விருப்பத்தை நிறைவேற்றுவீர்களா? நிச்சயமாக நிறைவேற்றுவேன். இப்பொழுது உன் விருப்பமும் என் விருப்பமும் ஒன்றாயிருந்தால் நிறைவேற்றுவேன். தங்கள் விருப்பம், அதை நான் எவ்வாறு அறிவேன் சுவாமி? பிறகதற்கு உனது விருப்பத்தை நான் அறிய வேண்டும் என நினைக்கிறாய்? தாங்கள் அனைத்தும் அறிந்தவர், நடப்பவைகள் அனைத்தும் தெரிந்தவர். இப்போது என் மன விருப்பத்தை அறிவது பரமசிவனான தங்களால் முடியாதா என்ன? இப்பொழுது உன் மனதில் உள்ளதை அறிந்து கொண்டேன். இனி என் விருப்பத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டாமா? என்னுடன் விளையாடாதீர்கள் சுவாமி. கூறுங்கள், என் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்களா இல்லையா? உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லையா? ஜகத்தில் தங்கள் மீது நம்பிக்கை அற்றவர் தன் மீதே நம்பிக்கை இழந்தவராகிறார் சுவாமி. நானே தங்கள் திருவடியை பற்றியவள். உனது விருப்பமானது எனது விருப்பத்திற்கு புத்துயிர் அளித்து விட்டது. நம் இருவரின் விருப்பங்களும் ஒன்றாகிவிட்டன. அதாவது என்னுடன் ஆகாயத்தில் சுற்றி வர தாங்கள் சம்மதித்து விட்டீர்களா? ஏன் இல்லை? தாயே, தாங்கள் என்னிடம் ஏதாவது கூற வேண்டுமா? இல்லை நந்தி, நான் இறைவனிடம்தான் ஒரு வேண்டுகோள் விடுக்க வேண்டும். இன்னும் என்ன வேண்டுகோள் மீதம் உள்ளது தேவி? சுவாமி, நாம் கைலியை விட்டு செல்லும் போதெல்லாம் நந்தியும் சிவகணங்களும் நாம் திரும்பி வரும் வரையிலும் வருந்துகின்றார்கள். நாம் திரும்பி வருகின்ற நேரத்தை இவர்களிடம் கூறி செல்ல வேண்டும். நீ கவலை கொள்ளாதே தேவி. இவர்கள் கவலைப்படும் முன்னரே நாம் திரும்பி வந்து விடுவோம். வா செல்வோம். சேனாதிபதி வருச்சி, வீரனின் தலைமேல் வைக்கப்பட்டுள்ள பூஷணிக்காயை உமது இலக்காக்கி அம்பை தொடுங்கள். தங்கள் ஆணை இளவரசே. அதை பிளந்து விடுங்கள். சேனாதிபதி, உமது குறி தவறிவிட்டது. கொடுங்கள், வில்லை என்னிடம் கொடுங்கள். இந்த இலக்கை எவ்வாறு தகர்ப்பது என்று காட்டுகிறேன். தாங்கள் வீரர் இளவரசே, தாங்கள் வீரர். இளவரசர் சுமதி வாழ்க! இளவரசர் சுமதி வாழ்க! இளவரசர் சுமதி வாழ்க! வீரனே, 2 வாட்களை கொண்டு வா. சேனாதிபதி, இப்போது நாம் வாள் பயிற்சி செய்வோம்.
பயந்து கொண்டு ஏன் வாளை வீசுகிறீர்கள்? போர்க்களத்திலும் எதிரி மீதும் பயந்து கொண்டுதான் வாளை வீசுவீர்களா? தங்களது வீரமானது எம்மிடம் பயந்து கொண்டு ஓடிவிட்டதா என்ன? இல்லை இளவரசே, எனக்கு பயமேதும் இல்லை. இது பயமில்லை என்றால் என்ன? என்ன பார்க்கிறீர்கள்? தாக்குங்கள்! என்னை எதிரி என்று நினைத்துக் கொள்ளுங்கள். தாங்கள் வீரர் இளவரசரே, தாங்கள் வீரர். இளவரசர் சுமதி, இளவரசர் சுமதி. சேனாதிபதி வருச்சி, தங்களுக்கு யுத்தத்தில் நாட்டம் இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது. நான் உண்மையில் எதிரியாக இருந்தால் தாங்கள் உயிருடன் இருந்திருப்பீரா? நிச்சயம் இல்லை. சேனாதிபதி பலவீனமாக இருந்தால் அவர் சேனை என்னவாகும்? இப்போது தங்களின் தகுதியையும் வீரத்தையும் நான் சந்தேகப்படுகிறேன். இளவரசே, நான் தங்களுக்கு உறுதி கூறுகிறேன், எதிரிக்கு முன்னால் நாம் ஒருபோதும் பலவீனம் அடைய மாட்டோம். தாங்கள் சிறந்த வீராங்கனை. எந்த வீரனும் தனியாக தாங்களை எதிர்த்து போரிட முடியாது. தாங்கள் கூறுவது முற்றிலும் உண்மைதான். வாருங்கள், இப்போது கதை யுத்த பயிற்சி செய்வோம். தங்கள் ஆணை இளவரசே. இரு கதையை கொண்டு வாருங்கள். சேனாதிபதி, இரண்டாவது முறையாக தாங்கள் ஆயுதத்தை இழந்து விட்டீர்கள். இவ்வாறு மனமின்றி போரிட்டால் உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியுமா? இளவரசே, தாங்கள் உண்மையில் மாபெரும் வீராங்கனை. தங்களின் இந்த மாபெரும் வீரத்திற்கு முன் நான் தலைவணங்குகிறேன். இப்போது நான் புரிந்து கொண்டேன் சேனாதிபதி வருச்சி. எனது வீரத்தால் ஆடவர்கள் பயம் கொண்டு விட்டனர். போர் புரிந்து என்னை வெற்றி கொள்ள விரும்புகின்ற ஒரு ஆடவனை நான் காண துடிக்கிறேன். வத்ச தேசத்து இளவரசே சுமதி, எனக்கும் தங்களிடம் போரிட ஒரு வாய்ப்பு தாருங்கள் இளவரசே. தாங்கள் யார்? என்னுடைய அனுமதியை பெறாமல் எனது பயிற்சி களத்திற்குள் எவ்வாறு நுழைந்தீர்கள்? ஒரு வீரன் ஒரு வீராங்கனையை சந்திப்பதிலிருந்து யார் தடுக்க முடியும்? தாங்கள் ஒரு வீரன் என்கிறீர்களா? தாங்கள் வீரன்தான் என்று தாங்கள் மட்டுமே முடிவு செய்துவிட முடியாது. இதை அறிவதற்காகத்தான் பலப்பரீட்சை செய்வதற்கு வந்துள்ளேன். தாங்கள் என்னிடம் போர் புரிந்தீர்களானால் என்னை நான் ஒரு பாக்கியசாலியாக கருதுவேன். எமது இளவரசர் சுமதியிடம் தங்கள் வீரத்தை நிலைநாட்டுவதற்கு முன்பு தங்கள் அறிமுகம் அவசியம். தாங்கள் இவ்வாறு என்ன பார்க்கிறீர்கள் சுவாமி? ஒருவரை ஞான திருஷ்டியால் கண்டு புன்னகை செய்தேன் அல்லவா தேவி? அவரை காண்கிறேன். யார் அவர் சுவாமி? நான் ஒரு புகழ்பெற்ற நாட்டின் இளவரசன். இப்போதைக்கு இவ்வளவு மட்டும்தான் சொல்வேன். புகழ்பெற்ற நாட்டின் இளவரசரே, தங்களுக்கு ஒரு பெயரும் நிச்சயம் இருக்கும் அல்லவா? பெயரையும் கூறுகிறேன். ஆயினும் பலப்பரீட்சைக்கு பிறகுதான். தாங்கள் என்னிடம் பலப்பரீட்சை செய்வதாக கூறியதை ஏற்றுக்கொள்கிறேன். எனது இன்னொரு முடிவையும் அறிய வேண்டும் இளவரசே. இது என்னுடைய நாடு, எனது பயிற்சி களம். எனவே தாங்கள் தான் என் முடிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு தங்கள் முடிவு சம்மதம்தான். நான் புரிந்து கொண்டேன். தங்கள் வீரத்தையும் போர் திறமையையும் விட அதிக கர்வம் தலைக்கேறியுள்ளது. அதனால் எனது முடிவு நமக்குள் நடக்கவிருக்கும் இந்த பல பரீட்சையின் முடிவை ஒட்டியே இருக்கும். அது என்ன முடிவு? முதலில் தங்கள் முடிவை கூறுங்கள். முடிவை பற்றி பேசி எனது வீரத்திற்கு அரைக்கூவல் விடுத்துள்ளீர்கள். முதலில் தங்களது முடிவை கூறுங்கள், பிறகு நான் எனது முடிவை பற்றி கூறுகிறேன். எனது முடிவை கூறுகிறேன். ஒருவேளை தாங்கள்
வாழ்வீச்சில் தோற்றுவிட்டால் தாங்கள் எனது மனைவியாகி வாழ்ந்தே ஆக வேண்டும். சதா சர்வ காலமும் எனது ஆணையை நிறைவேற்ற வேண்டும். நிச்சயம் இல்லை. நான் எந்த ஒரு ஆடவனுக்கும் அடிபணிந்து வாழ விரும்பவில்லை. என் முகாமிற்கு வந்து இவ்வாறு பேசியவர் எவரும் எனது தண்டனைக்கு பாத்திரமாவார். ஆனால் முதல் முறை தவறு செய்வோரை மன்னிப்பது எமது குல வழக்கமாகிறது. இனி தாங்கள் செல்லலாம். இளவரசே சுமதி, தங்களது வீரத்தை பற்றி பெருமைப்படுவதா அல்லது வீரம் பொய் என்பதா? அல்லது ஒரு ஆடவனின் அறைகோவலை ஏற்றுக்கொள்ள தைரியம் இல்லையா? அழகிய வடிவத்தை பெற்றுள்ள மென்மையான ராஜகுமாரி சுமதிக்கு ஒரு உண்மையான வீர ஆடவனை எதிர்க்க தைரியம் இல்லையா? எச்சரிக்கிறேன், எங்களது வீர இளவரசரை எதிர்த்து பேசிய வரை நான் உயிரோடு விட மாட்டேன். என் மீது தாக்குதல் நடத்துவோரையும் நான் உயிருடன் விட மாட்டேன். துணிவிருந்தால் போர் செய். வா, விளைவை பார். நான் தங்களுடன் பல பரீட்சை செய்வதற்கு சம்மதிக்கிறேன். 2 கேடயமும் வாளும் கொண்டு வா. நீ என்ன கூறுகிறாய் தேவி? இவ்விருவரில் வெற்றி யாருக்கு? நான் அந்த வீராங்கனை பக்கம்தான். கண்டீர்களா? மிகுந்த வீரத்துடன் அந்த ஆடவனை எதிர்க்க துணிந்தாளே. மமதை கொண்ட அந்த ஆடவன் தோற்றுத்தான் போக வேண்டும். அது தவறான எண்ணம் தேவி. மமதை கொண்டவன் அந்த வீரன் அல்ல, மமதை கொண்டவள் சுமதிதான். சுமதியா? ஆம், சுமதி. அவள் இளவரசி அல்லாமல் இளவரசனாக இருக்கிறாள். இது இளவரசி சுமதியின் பயிற்சி களம். அந்த ஆடவனின் பெயர் இளவரசன் வஜ்ரசேனன். அவன் சுமதியை தோற்கடிக்கவே இங்கு வந்துள்ளார். இளவரசி சுமதி வஜ்ரசேனனிடம் தோற்க மாட்டாள். தேவி, இயற்கை ஏற்படுத்திய மாறாத நியதி. மமதை கொண்டவர்களின் மமதை அடக்கப்பட்டே ஆக வேண்டும். இளவரசரே, எனது முடிவையும் கேளுங்கள். இன்று நான் இந்த யுத்தத்தில் தங்களை தோற்கடித்தால் தாங்கள் வாழ்நாள் முழுவதும் எனது அடிமையாக இருக்க வேண்டும். ஒரு அழகிய வீராங்கனைக்கு அடிமையாக இருக்க யார்தான் விரும்ப மாட்டார்கள்? நீ அவர்களது பேச்சையும் நிபந்தனையையும் கேட்டாயா தேவி? கேட்டேன். வருடானில் அதற்கு அவசியம் இல்லை. கண்டீர்களா? வீராங்கனை சுமதி வஜ்ரசேனனை கடுமையாக தாக்குகிறாள். இனி வஜ்ரசேனன் வாழ்நாள் முழுவதும் சுமதிக்கு அடிமையாக வாழ வேண்டும். இன்னும் அவர்களது யுத்தம் முடியவில்லையே தேவி. இனி நடக்கப் போவதை பொறுத்திருந்து பார். இல்லைங்கள் சேனாதிபதி, எனக்கு உங்கள் உதவி தேவையில்லை. இளவரசே சுமதி, தோற்றுவிட்டீர்களா? மிக்க நன்று. உண்மையிலேயே நீ வீராங்கனை தான். ஆகையால் என் நிபந்தனைப்படி நீ எனது மனைவியாகி என்னுடன் வர வேண்டும். உன் உயிர் மீது விருப்பம் இருந்தால் என்னுடன் வா. இல்லை, என்னை கொன்று விடுங்கள். ஒரு ஆடவனிடம் அவமானப்பட்டு தோற்று போன நான் இனி உயிர் வாழ விரும்பவில்லை. ஆயுதமற்ற ஒரு அபலையை கொண்டு என் வீரத்தை நான் களங்கப்படுத்திக் கொள்ள மாட்டேன். உனது வாக்கை காப்பாற்றுவது நன்மை என்று கருதினால் வா என்னுடன். இல்லை,
நான் தங்களை இவருடன் செல்ல விடமாட்டேன் இளவரசே. எங்களது இளவரசரை காக்க எங்களால் முடியும். சேனாதிபதி, ராஜகுமாரியை காப்பாற்றும் பொறுப்பு இனி எம்முடையது. ராஜகுமாரி கொடுத்த வாக்கை காப்பாற்றியே தீர வேண்டும். எமது இளவரசர் வஜ்ரசேனர் ராஜகுமாரியை தோற்கடித்துள்ளார். வஜ்ரசேனரா? தசங்க நாட்டு இளவரசன் வஜ்ரசேனரா? அதாவது எமது எதிரியா? ஒரு எதிரி தமது பகைமையை பற்றி யுத்தத்திற்கு முன் கூற வேண்டும். வஜ்ரசேனரே, தாங்கள் உண்மைகளை மறைத்து நாடகமாடியுள்ளீர்கள். யுத்தம் தான் முடிந்து விட்டதே. இனி நீ என் எதிரியும் அல்ல. எனக்கு வரப்போகும் மனைவி எவ்வாறு எதிரியாக முடியும் ராஜகுமாரி? ஆகையால் நிபந்தனைப்படி உனது தோல்வியை ஏற்றுக்கொள். என்னுடன் புறப்படு. ஏற்கனவே முடிவு செய்தபடி அதுதான் தங்களுக்கு நன்மை. ராஜகுமாரி, தாங்கள் மறுப்பு கூறாமல் குதிரையில் ஏறி எங்களுடன் வர வேண்டும். எனது முடிவை கூறுகிறேன். ஒருவேளை தாங்கள் வாழ்வீச்சில் தோற்றுவிட்டால் தாங்கள் எனது மனைவியாகி வாழ்ந்தே ஆக வேண்டும். எனது முடிவை கூறுகிறேன். ஒருவேளை தாங்கள் வாழ்வீச்சில் தோற்றுவிட்டால் தாங்கள் எனது மனைவியாகி வாழ்ந்தே ஆக வேண்டும். நான் தங்களது நிபந்தனையை ஏற்றுக்கொள்கிறேன். இப்போது நான் என் குதிரையில் தான் வருவேன். எனது குதிரையை கொண்டு வாருங்கள். சேனாதிபதி, தந்தையிடம் கூறுங்கள், என்னால் மரியாதையை காப்பாற்ற முடியவில்லை. இனி நான் மகாராஜாவிடம் எவ்வாறு சென்று கூறுவேன்? இது அந்த வீராங்கனைக்கு பெரும் அவமானம் சுவாமி. தாங்கள் வஜ்ரசேனன் பக்கம்தான். அவன் ஜெயித்து விட்டான். இது அநியாயம். இதை நீ அநியாயம் என்று நினைத்தால் இந்த அநியாயத்தை தடுத்து நிறுத்த செயல்படலாம். செல், சுமதிக்கு உதவி செய். எனக்கு அனுமதி கொடுங்கள் சுவாமி. சேனாதிபதி வருணா, ஆணையிடுங்கள் இளவரசே. எனக்கு வரப்போகும் மனைவியை நான் தனியாகவே அழைத்து செல்கிறேன். நீங்கள் செல்லலாம். ஆனால் அரசே, போரில் தோற்ற இந்த வீராங்கனையை அவமானம் செய்வது நல்லதல்ல. தங்கள் ஆணை இளவரசே. ஆயினும் தாங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதை பற்றிய கவலை வேண்டாம். செல்லுங்கள். வாருங்கள். வா. இவர் உன்னை தோற்கடித்தார், அவமானம் செய்தார். இவர் மனைவியாக இருந்துவிட முடியுமா? உனது வாழ்நாள் முழுவதும் நரகமாக போகிறது சுமதி. இவரிடம் என்றும் அன்பாக இருக்க முடியாது. உன் வாழ்நாள் முழுவதும் வீணாகிவிடும், வீணாகிவிடும், வீணாகிவிடும். என்ன யோசிக்கிறாய் என் எதிர்கால மனைவியே? உனது வாழ்வு மதிப்புள்ளது சுமதி. உனக்கு இன்றும் வீரம் உள்ளது. இந்த நிலைமையை உன்னால் மாற்ற முடியும். இந்த இக்கட்டிலிருந்து தப்பிச் செல். துணிவுடன் ராஜதந்திரமாக செயல்படு. இப்போதே தப்பிச் செல், தப்பிச் செல், தப்பிச் செல். சுமதி, வாக்கு தவறுகிறாய். நில், நில்.
மானத்தை காப்பாற்றுங்கள் சிவசங்கரா. தாங்கள் எங்கள் அரச குல தெய்வம். நான் வஜ்ரசேனனிடம் போரிட்டு தோற்ற காரணத்தால் துன்பத்தில் அகப்பட்டேன். என்னை காப்பாற்றுங்கள். தாங்கள் சர்வ சக்திகளால் என்னை காப்பாற்றுங்கள் இறைவா. ஓம் என்னை காப்பாற்றுங்கள். ஓம் நமச்சிவாய. என்னை காப்பாற்றுங்கள். மகளே, உனக்கு ஏதாவது துன்பம் நேர்ந்து விட்டதா? ஆம். ஆயினும் தாங்கள் யார்? நானா? நான் ஒரு சிவபக்தே. எனக்கு நம்பிக்கை உள்ளது. சிவபார்வதி மீது நம்பிக்கை வைப்பவர் துன்பங்கள் விலகப் பெறுவர். ஆயினும் இப்போது ஒரு எதிரி என் பின் தொடர்கிறார். அதோடு நான் பூரண நம்பிக்கையுடன் சிவசங்கரனை சரணடைந்தேன். இது ஸ்ரத்தை இல்லை, எதிரியிடமிருந்து தப்பிப்பதற்கான பயம். எவர் மனதில் ஸ்ரத்தை இருக்கிறதோ அவர் மனதில் பயம் இருக்காது. நீ எனது இடத்தில் இருந்திருந்தால் உண்மைகள் புரியும். பயத்தில் ஒன்றுமே தோன்றாது. அப்போது துன்பத்திலிருந்து தப்பி ஓடத்தான் தோன்றும். எனக்கு உனது நிலைமை புரிகிறது மகளே. ஆகையால் கூறுகிறேன், இந்த பயத்தை விட்டு இறைவன் சிவனிடம் பக்தி உணர்வுடன் உறுதிமொழி எடுத்துக்கொள். உனது துன்பம் நிச்சயமாக விலகிவிடும். உறுதிமொழியா? ஒரு வாக்கு கொடுத்து ஏற்கனவே துன்புற்றிருக்கிறேன். இன்னொரு உறுதிமொழியை நான் எடுக்க மாட்டேன். நான் கூறுவதை கேள் மகளே. இந்த உறுதி இறைவன் சிவன் மீது காட்டும் பக்திதான். இதனால் உனக்கு அவரது அருளும் கிடைக்கும். என்ன உறுதிமொழி? பக்தி ஸ்ரத்தையுடன் 16 திங்கட்கிழமை விரதம் இருக்க சபதம் செய். உனக்கு நன்மை கிட்டும். 16 திங்கட்கிழமை விரதமா? இன்று திங்கள் இல்லையே, இன்று சனிக்கிழமை. திங்கள் வரை யார் என்னை காப்பாற்றுவார்? இந்த நிமிடத்திலிருந்தே நீ விரதம் இருப்பேன் என சபதம் செய்தால் உனது பாதுகாப்பை அன்னை பார்வதியை ஏற்றுக்கொள்வாள். இறைவன் சிவனுடைய அருளும் உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கை எனக்கில்லை. எனக்கு இப்போதே இறைவன் சிவனின் பாதுகாப்பு தேவைப்படுகிறது. எமது குலதெய்வம் என்ற முறையில் அவர் என்னை காப்பாற்றி ஆக வேண்டும். துன்பத்திலிருந்து விடுவித்தாக வேண்டும். நீ இறைவன் சிவனை உன்னை பாதுகாக்க வேண்டும் என்று வற்புறுத்த முடியாது மகளே. இறைவன் சிவன் தனது பக்தர்களுக்கு பாதுகாப்பு தர தாமே முன் வருவார். வற்புறுத்துவோருக்கு அவர் வரமாட்டார். நான் கூறுவதை கேள். 16 வார விரதம் இருப்பேன் என்று சபதம் செய். உனது துன்பம் நிச்சயமாக விலகிவிடும். என்னிடம் விவாதம் செய்யாதீர்கள் அம்மையாரே. என்னை தனியே விடுங்கள். இறைவன் சிவன் எனக்கு உதவி செய்ய முடியாது என்றால் என்னை நானே பாதுகாத்துக் கொள்வேன். நீ என்ன கூறுகிறாய்? உனது குல தெய்வமான இறைவன் சிவன் மீது உன் மனதில் சிறிதும் பக்தி என்பது இல்லையா? உதவி செய்யாத பக்தி இருந்து என்னதான் பலன்? இப்போது எனக்கு தோன்றுகிறது, இறைவன் சிவனையும் அன்னை பார்வதியையும் வணங்குவது, நம்புவது வீண் செயல். ஆபத்து காலத்தில் எவருமே உதவி செய்வதில்லை. அதாவது ஆபத்து என்ற கரிய நிழல் உன் மீது படிந்து விட்டது. உனது மதியும் மழுங்கி போய்விட்டது. ஸ்ரத்தை, பக்தி, அன்பு மீது இருந்த உனது நம்பிக்கை போய்விட்டது மகளே. இனி விருப்பம் இருந்தாலும் உனக்கு உதவி செய்வோர் எவரும் இருக்க மாட்டார். இறைவன் சிவன் உனக்கு நன்மை செய்வாராக. ஓம் நமச்சிவாய. 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 குதிரை வெளியில் நிற்கிறது. இவள் எங்கு சென்றாள்?
சுமதி, இறைவன் உன்னை என்னிடம் ஒப்படைத்து விட்டான். இனி என்னிடமிருந்து தப்ப முடியாது. தங்களை வீரன் என்று கூறிக்கொள்கிறீர்கள். ஒரு வீரன் போல் நடந்து கொள்ளுங்கள். என்னை விடுங்கள். கொடுத்த வாக்கை மீறினாய். எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தாய். நான் என் வாக்கை காப்பாற்றியே தீருவேன். நான் உன்னை என் மனைவி ஆக்கியே தீருவேன். என்னை விட்டு செல்ல முடியாது. என்னுடன் வா. என்னாயிற்று தேவி? உனது பிரியமான சுமதியை துன்பத்திலிருந்து விடுவித்தாயா இல்லையா? அவளது மதி மழுங்கிவிட்டது சுவாமி. அவளது மனதில் தங்கள் மீதும் என் மீதும் பக்தி என்பதே இல்லை. அதாவது அவளுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும். அது தங்களுக்குத்தான் நன்றாக தெரியும் சுவாமி. ஆயினும் சுமதி, நான் கூறுவதை கேட்காமல் இருந்தது நல்லதல்ல. நான் உன்னிடம் முன்னரே கூறினேன், மமதை கொண்டோரின் மமதை அடக்கப்பட்டே ஆக வேண்டும். இது இயற்கையின் மாறாத நியதி. இனி கைலை செல்வோம். நந்தியும் சிவகணங்களும் கவலை கொண்டிருப்பர். ஏ துர்ஜடி, சுமதியின் கர்வம் அடக்கப்படாவிட்டால் நீ என்ன செய்வாய்? அவள் போர்க்கலையில் வல்லவள். உனது புதிய சிஷ்யன் வஜ்ரசேனன் அவளை தோற்கடிப்பானா? நீ இறைவன் சிவனின் பரம பக்தன். அவர் அருள் மீது பரிபூர்ண நம்பிக்கை வைத்துள்ளாய். அவர்தான் தக்க சமயத்தில் அவளை பழிவாங்குவதற்காக வஜ்ரசேனனை அனுப்பி வைத்துள்ளார். தேவாதி தேவ மகாதேவா, எம்பெருமானே, பரிபூர்ண நம்பிக்கை வைத்துள்ளேன். பக்தரின் மரியாதையை நிச்சயம் காப்பாற்றுவீர்கள். எனது சிஷ்யன் வஜ்ரசேனனுக்கு வெற்றி தருவீர்கள். பரம்பொருளே, உமது பெருமை ஜகத்தினும் பெரிது. என் மீது தாங்கள் கருணை காட்ட வேண்டும் பெருமானே. வணக்கம் ராஜகுரு துர்ஜடி. இனி நான் உனது ராஜகுரு இல்லை அரசே. இப்போது தாம் என்னிடம் மன்னிப்பு கேட்டாலுமே நான் கைவிட்ட எனது ராஜகுரு பதவியை மீண்டும் ஏற்க மாட்டேன். அன்று நடந்த நிகழ்ச்சிக்காக நான் வருந்துகிறேன் குருதேவா. தங்களுடைய கோபத்தின் விளைவால் தான் இளவரசி சுமதி தனது பயிற்சி களத்திலிருந்து எங்கோ சென்று விட்டாள். சேனாதிபதி வருருட்சி மற்றும் சேனைகளை பற்றியும் தகவல் இல்லை. இத்தனை பெரிய பயிற்சி களத்திலிருந்து மறைந்து போய்விட்டார்களா? எமது ஒற்றர்கள் கூறிய செய்திகளின்படி கொடுமைக்காரன் ஒருவன் சேனைகளை அழித்து இளவரசியை அபகரித்து சென்று விட்டானாம். நிச்சயமாக எனது மகள் ஏதோ ஒரு இக்கட்டில் இருக்கின்றாள். நான் மிகவும் வருந்துகிறேன். தாங்கள் தான் ஏதாவது ஒரு வழி. உமது மகளின் கர்வத்தை ஒரு வீர மைந்தன் அடக்கிவிட்டான் என்று எமக்கு தோன்றுகிறது. இருந்தும் தாங்கள் அவளை இளவரசி என்று கூறி பெருமைப்படுத்துகிறீர்கள். இப்போதாவது தங்கள் மனத்தில் இருந்த போலி கௌரவம் மறைந்திருக்க வேண்டுமே அரசே. இப்போது நான் மிகவும் கவலை கொண்டுள்ளேன். என் மீது இரக்கம் தேவை. வார்த்தைகளால் கொல்லாதீர்கள். அரசனே, எமக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காகத்தான் இன்று உமது கர்வம் பிடித்த மகள் சுமதி தண்டனை பெறுகிறாள். ஆனால் தாமோ அவளை கண்டிப்பதை விட்டுவிட்டு தடுத்து பேச எந்த முயற்சியும் செய்யவில்லை. அப்போது தாங்களே அவளது தீய எண்ணத்திற்கு நெய் வார்த்தீர்கள். உண்மையில் உங்களுக்கு சுயமரியாதை என்று ஒன்று இருந்திருந்தால் இப்போது என்னிடம் பேச வந்திருக்க மாட்டீர்கள். அப்போது நடந்த தவறுக்காக மன்னிப்பு வேண்டுகிறேன் குருதேவா. எமக்கு உன் மீது கோபம் இல்லை, இரக்கம்தான் வருகிறது. எப்படி தொடுக்கப்பட்ட ஒரு அம்பானது இலக்கை தொலைத்து செல்கிறதோ அதே போல ஒருவர் தம் குற்றத்திற்கான தண்டனையை
அனுபவித்தே தீர வேண்டும். தாங்கள் சித்திகள் பல பெற்றவர் குருதேவா. தங்களின் மந்திர சக்திகள் மூலமாக ஒரு வழி செய்யுங்கள். எனக்கு அவளின் இருப்பிடத்தை காட்டுங்கள். மகளே, மகளே, நலமாக இருக்கிறாயா? நீ எங்கு சென்று விட்டாய்? உன்னை மீட்டு வந்திருக்கும் இந்த வீரன் யார்? இளவரசி சுமதி, இப்போதாவது உன் மீது நம்பிக்கை வைக்கலாமா? மீண்டும் ஒரு முறை தப்பிச் செல்ல மாட்டாயே? வீர சிஷ்ய வஜ்ரசேனா, நான் உனது வீரத்தை மெச்சுகிறேன். சுமதியின் கரத்தை நீ பிடித்த போதை நான் அறிந்து கொண்டேன். இந்த திமிர் பிடித்தவளின் அகங்காரத்தை நீ அடக்கிவிட்டாய். ராஜகுமாரி, இவர் எமது ராஜகுரு துர்ஜடி. இவரது அறிவாற்றலை இந்த நாடே அறியும். வணக்கம் செலுத்து. வஜ்ரசேனா, உனது சாகசத்தை பற்றி கூறு. எப்படி இந்த திமிர் பிடித்த இளவரசன் என்னும் சுமதியின் அகங்காரத்தை அடக்கினாய் என்று. இவளது தந்தை மகாராஜா பத்ரசேனர் அந்த கதையை கேட்பதற்கு மிகவும் துடித்துக் கொண்டிருக்கிறார். சுமதி ஏற்கனவே அவமானமும் வருத்தமும் கொண்டிருக்கிறாள். அந்த கதையை வர்ணனை செய்து அவள் மனதை புண்படுத்துவது நல்லதல்ல குருதேவா. வஜ்ரசேனா, இவள் என்னை அவமானப்படுத்திய சம்பவம் மறந்ததா, இல்லை உன் மனதை விட்டு அகன்று போய்விட்டதா? உண்மையை மறந்து விட்டாயா? இப்போதே கேட்க வேண்டும். தனது வீரத்தை பறைசாற்றிக் கொண்டிருப்பவளின் இந்த திமிர் பிடித்த இளவரசி சுமதியின் வீர தீரங்கள் வெறும் வார்த்தைகளால் மட்டும் ஜோடிக்கப்பட்டதா? என் மனம் அந்த கதையை கேட்டு அமைதி பெற வேண்டும் வஜ்ரசேனா. பயிற்சி களத்திற்கு சென்றபோது சுமதி சேனாதிபதியுடன் போரிட்டு தனது சேனைகளுடன் பயிற்சி செய்து கொண்டிருந்தாள். அனைவரும் இவளை ஒரு ஆடவனை விட சிறந்த வீரனாக்க முயற்சி செய்து கொண்டிருந்தனர். நான் அங்கு சென்று போர் செய்வேன் என்று அறைகூவல் விடுத்தேன். அனுமதியின்றி பிரவேசித்ததற்கு தண்டனையாக சுமதி என்னை அங்கிருந்து வெளியேறும்படி ஆணையிட்டாள். இனி தாங்கள் செல்லலாம். அடுத்ததை கூறு. சுமதி உன் அறைகூவலுக்கு என்ன பதில் கூறினாள்? மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டும் இவள் அகங்காரம் கூடியது. ஒரு நிபந்தனையின் பேரில் என்னுடன் போட்டியிட சம்மதித்து விட்டாள். அதற்கு முன் உனது நிபந்தனையை நீ கூறியிருக்க வேண்டும். அந்த நிபந்தனையின் விளைவுதான் சுமதி இன்று என்னுடையவளாகிவிட்டாள். அவள் கொடுத்த வாக்குப்படி எனது தர்மபத்தினியாக இருக்க கடமைப்பட்டவள். தர்மபத்தினியா? அதாவது உனது போட்டிக்கு முன்பு இவளிடமிருந்து வாக்கு பெற்றாய். இவள் தோற்றுவிட்டால் உனக்கு தர்ம பத்தினியாவாள். வாழ்நாள் முழுவதும் உனக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்று. ஆம் குருதேவா, தங்கள் அனுமானம் மிகவும் சரியான ஒன்றுதான். எனது தர்ம பத்தினியாகும் நிபந்தனையை சுமதி ஏற்றுக்கொண்டு விட்டாள். இவள் முடிவை தங்களிடம் விடுகிறேன். சுமதி, நீ வஜ்ரசேனரின் இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டாயா? நீ அறிய மாட்டாயா? இவரது தந்தை நமக்கு பரம எதிரி. நான் ஏதும் கூற மாட்டேன். தந்தையே, அருள் கூர்ந்து எதுவும் என்னிடம் கேட்காதீர்கள். உன்னிடம் கேட்காமல் நாங்கள் எந்த முடிவுக்கும் வர முடியாது. கூறு, வஜ்ரசேனனுக்கு தர்மபத்தினி ஆவேன் என்ற வாக்கை ஏற்றுக்கொண்டாயா இல்லையா? கொடுத்த வாக்கிற்காக நான் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இதற்கு மேல் எதையும் கூற நான் தயாராக இல்லை. உண்மைதான் சுமதி, நீ எனது மனைவியாகும் நிபந்தனையை என்னிடம் தோற்கும் முன்பே ஏற்றுக்கொண்டு விட்டாய். இது உண்மையா இல்லையா? நான் கூறிவிட்டேன். இந்த விஷயத்தில் இதற்கு மேல் ஏதும் கூற மாட்டேன். அவமானப்பட்டு தோற்று வருந்துகின்ற பெண்ணை இன்னும் புண்படுத்த வேண்டும் என்ற விருப்பமா? இப்போது நீ கொடுத்த வாக்கை மறுப்பது எதை காட்டுகிறது என்று அறிவாயா ராஜகுமாரி? மமதை உன் மனதில் இன்னும் ஆட்சி செய்கிறது. வாக்களித்தும் கூட இந்த வஜ்ரசேனனை கணவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. சம்மதித்தாலும்
இல்லை என்றாலும் சுமதி என்னுடைய மனைவி ஆகியே தீர வேண்டும் குருதேவா. இவள் எனது அடிமையாவாள். நான் சுமதியை இதற்காக வற்புறுத்த தயங்க மாட்டேன். வஜ்ரசேனா, ஒருவரின் கர்வம் அடக்கப்பட்டு விட்டால் அவர் வற்புறுத்தப்பட்டாலும் கூட தாம் பட்ட அவமானத்தை மறக்க மாட்டார். இந்த நங்கையை நீ மணந்து கொண்டால் தினமும் ஒரு சிக்கலை நீ சந்திக்க வேண்டியதிருக்கும் வஜ்ரசேனா. அதற்கு தயாராக இருக்கிறேன். தங்கள் ஆணை மற்றும் சொல்லுக்கு மதிப்பளிக்கிறேன். இப்போது ஒரு அறிவுரை கூறுகிறேன் வஜ்ரசேனா. ஆம், சுமதியை மணந்து கொள். உனது குருவை அவமானம் செய்ததின் பிரதிபலனுக்காக எமது உள்ளத்தில் எரியும் அவமான தீயை அணைக்க வேண்டுமெனில் மமதை கொண்ட சுமதியை பலவாறாக இழிவு செய்து அவமதித்தாக வேண்டும். ராஜகுரு துர்ஜடி, இவ்வாறு கடுமையாக பேசாதீர்கள். எனது பிரிய மகள் ஏற்கனவே அவமானப்பட்டு விட்டாள். இவளது மென்மையான மனது வாடி வருந்துகிறது. அருள வேண்டும் குருதேவா. எதிரியை மனம் செய்து கொள்ள வேண்டும் என வற்புறுத்த வேண்டாம். சுமதியை என்னோடு அனுப்பி வையுங்கள். நிச்சயமில்லை. சுமதி கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும். இப்போதும் இவள் மனதில் போலியான மமதை குடிகொண்டிருந்தால் மீண்டும் ஒரு முறை இவளை போரில் தோற்கடிக்கிறேன். ஒரு வாக்களித்து விட்டு பின்வாங்கினால் அவரை வற்புறுத்துவது என்பது நியாயமானதுதான். குருதேவா, தாங்களே கூறுங்கள், நான் என்ன செய்வது? நியாயமான முடிவானது சுமதி கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும். வஜ்ரசேனன் கூறியதும் நியாயமான ஒன்று. இந்த சுமதி தம் வாக்கை காப்பாற்றவில்லை எனில் அவளை மீண்டும் போருக்கு வற்புறுத்தியாக வேண்டும். இப்போது கூறு. மௌனம் தேவையில்லை, பதில் கூறு. வாக்கு தவறினேன் என்ற பொய் குற்றம் சுமத்தாதீர்கள். எனது குற்றத்திற்கான தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மகளே, இப்போது நீ என்ன கூறுகிறாய்? நீ வஜ்ரசேனருக்கு மனைவியாக போகிறாயா? நினைத்துப்பார், யோசி. திருமணத்திற்கு பின் உன் கதி என்னவாகும் என்று. இன்று இங்கு நான் பட்ட அவமானத்தை விட நாளை நடக்கப் போவது கொடுமையாக இருக்காது. என் தலை விதிப்படி நடக்கட்டும். மகாராஜா பத்ரசேனரே, தங்கள் அன்பு மகளின் திருமண ஏற்பாடுகளை செய்யுங்கள். சுமதி வஜ்ரசேனன் திருமணம் இந்த ஆசிரமத்திலே நடக்கும். நானே இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறேன். ஆயினும் குருதேவா. தந்தையே, தாங்கள் திருமணத்தை தாமதம் செய்தால் தங்கள் மகளுக்கு ஏற்படும் அவமானம் அதிகமாகிவிடும். அருள் கூர்ந்து எனக்கு திருமணம் செய்து தாங்களும் இப்போது இந்த இக்கட்டிலிருந்து விடுபடலாம். தங்களை வேண்டி கேட்கிறேன். இல்லை மகளே, அழுது புலம்பாதே. உனது இந்த துன்பத்தைக் கண்டு இறைவனுக்கே பொறுக்காது, இறைவனுக்கே பொறுக்காது.
குருதேவரே, ஆசீர்வதியுங்கள். நான் தங்கள் ஆணையை நிறைவேற்ற வேண்டும். எனது ஆசி என்றும் உனக்கு உண்டு வஜ்ரசேனா. ஆனால் உனது தர்ம பத்தினியானவள் எனது ஆசிகளை பெறும் உரிமையை இழந்து விட்டாள். நான் பெரிய துன்பங்களையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளேன். தாங்கள் ஆசீர்வதியுங்கள் அல்லது சாபமளியுங்கள். இதனால் எனக்கு எதுவும் நேர்ந்து விடாது. தங்கள் விருப்பம் நிறைவேறிவிட்டது. என்னை இங்கிருந்து அழைத்துச் செல்லுங்கள்.